மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி வான் அஹ்மத் ஃபரீத் வான்சாலே நாட்டின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாத தொடக்கத்தில் கட்டாய பணி ஓய்வு பெற்ற துன் தங்கு மைமுன் துவான்மாட்டுக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். 62 வயது வான் அஹ்மத் ஃபரீத் வான்சாலே முன்பு அம்னோ உறுப்பினராக இருந்தபோது மறைந்த முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அஹ்மத் படாவியின் அரசியல் செயலாளராக இருந்துள்ளார். 2008 முதல் ஓராண்டுக்கு உள்துறை துணை அமைச்சராகவும் அதற்கு முன்பு செனட்டராகவும் பதவி வகித்தவர் ஆவார். 2009 கொலத்திரங்கானு நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். எனினும் 2013 அரசியலில் இருந்து விலகினார். இவ்வேளையில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக அபுபக்கர் ஜாயிஸ் நியமனம் செய்யப்பட மாமன்னர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். சபாசரவா தலைமை நீதிபதியாக டத்தோ அசிசா நவாவி நியமிக்கப்பட்டுள்ளார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப பிரதமர் முன்மொழிந்த பெயர்கள் குறித்து மலாய் ஆட்சியாளர் மன்ற கூட்டத்தில் கலந்தாலோசித்து மாமன்னர் அந்நியமனங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். மூவரும் வரும் ஜூலை 28ஆம் தேதி இஸ்தானா நகாராவில் பதவி நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொள்வர். கூட்டரசு நீதிமன்ற தலைமை பதிவாளர் அலுவலகம் இவ்விவரங்களை அறிக்கை ஒன்றில் வெளியிட்டது.